அல்லாஹு 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 அல்லாஹ் அல்லாஹு 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 அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹு அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் ஃபில் ஃபுர்கானில் மஜீத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன்னாஸ் இத்தகூ ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ இத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம குர்ஆன் கிளாஸ்ல 122வது வசனத்திலிருந்து 141வது வசனம் வரைக்கும் பார்க்க போறோம். போன விஷயங்கள் எல்லாமே அந்த யூதர்களை பத்தி, யூதர்களுடைய அந்த வழிகேடு, அவங்கள வந்து நேர்வழியின் பக்கம் அழைக்கிறது, அவங்களுடைய வாதங்கள், இதை பத்திலாம் தான் நம்ம பார்த்துருந்தோம். இப்ப வந்து அடுத்த விஷயம், அதே பனு இஸ்ராயலை பத்தி அல்லாஹ் வந்து திரும்ப பனு இஸ்ராயலுக்கு ஒரு அழைப்பை கொடுக்குறான். என்ன அழைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்ராயலின் வழித்தோன்றல்களே, நான் உங்களுக்கு வழங்கி இருந்த என் அருட்கொடையையும் உங்களை நான் உலக மக்கள் அனைவரிலும் மேன்மையாக்கி வைத்திருந்ததையும் நினைவு கூறுங்கள். திரும்பவுமே அதே தான். அல்லாஹ் என்ன சொல்றான், நான் உங்களுக்கு செஞ்ச அருட்கொடைகளை நினைச்சு பாருங்க. என்னென்ன அருட்கொடைலாம் அல்லாஹ் செஞ்சான், அதே தான். கடந்த இதுல அப்படியே அல்லாஹ் சொல்லிட்டு வந்ததுதான். ஃபிரௌன்ட்ட இருந்து காப்பாத்துனது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வானத்துல இருந்து மண்ணு சல்வாவை இறக்குனது. அப்ப இந்த மாதிரி அவங்களுடைய பாதுகாப்பு, அவங்களுக்கு செஞ்ச அருட்கொடைகள், இதெல்லாம் அல்லாஹ் ஞாபகப்படுத்தி, நீங்க ஞாபகப்படுத்தி பாருங்க, என்ன வந்து நினைவு கூறுங்க இந்த விஷயங்களை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கூப்பிடுறான். கூப்பிட்டுட்டு என்ன சொல்றான், உங்களை வந்து உலக மக்கள் அனைவரிலும் மேன்மையாக்கி வைத்திருந்ததையும் நினைத்து பாருங்கள். உலக மக்கள் எல்லாரையும் விட மேன்மையாக்கி வச்சது, அப்படி அதை நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றாங்க. இதை இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு சொல்லிக்கிறான். நாங்க தான் காட் சூசன் பீப்புள், நாங்க தான் மேன்மக்கள், நாங்க தான் நபிமார்களுடைய வாரிசுகள், அப்படிலாம் அவங்க சொல்லிக்கிறாங்க. அதெல்லாம் சொல்லிக்காம இல்லை, அவங்க உணர்றானுங்க இதெல்லாம் இருக்குங்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனா இதெல்லாம் சொல்லிதான் அல்லாஹ் கூப்பிடுறான். நான் இப்படிலாம் உன்னை வச்சிருந்தேன்ல, நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அல்லாஹ் சொல்றான், மேலும் ஒரு நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்நாளில் எவரும் மற்றவருக்கு எதையும் கொடுத்துதவ முடியாது. எவரிடமிருந்தும் எந்த விதமான ஃபித்யாவும் மீட்பு பணமும் ஏற்றுக்கொள்ளப்படாது. எந்த பரிந்துரையும் எவருக்கும் பயன் தராது. மேலும் குற்றவாளிகளாகிய அவர்களுக்கு எங்கிருந்தும் உதவி கிடைக்காது. அல்லாஹ் என்ன சொல்றான், நாளைக்கு ஒரு நாள் இருக்குது, மறுமைன்னு ஒரு நாள் இருக்குது, அந்த நாளை அஞ்சுக்கோ. அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு சொன்னா, அந்த நாள்ல யாரும் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய முடியாது. இப்ப என்னன்னா, இவங்க யூதர்கள்ட்ட ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை, தங்களுடைய நபிமார்கள் இருக்கிறாங்க, தங்களுடைய முன்னோர்கள் இஸ்ஹாக்கு, யாக்கூபு, என்னென்ன நபிமார்கள்லாம் இருக்கிறாங்களோ அவங்கலாம் மறுமையில இவங்க என்ன பாவம் செஞ்சாலும் இவங்களுக்கு பரிந்துரை செஞ்சு காப்பாத்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அப்ப அந்த நம்பிக்கையை பத்தி எல்லாம் சொல்றான், யாரும் யாருக்கும் பரிந்துரை செய்ய முடியாதுன்னு சொல்றான். அப்ப ஏன் அப்படி சொல்றான்னு சொன்னா, ரசூலுல்லாவை தவிர வேற யாரும் பரிந்துரை செய்ய முடியாது. அங்க பரிந்துரைக்கு ஒரே ஒரு ஆள் இருக்கிறாருன்னா அது இவர் தான். அதனாலதான் எல்லாம் என்ன சொல்றான், இவரை ஏத்துக்கோன்னு சொல்றதுக்கு தான் இவ்வளவும் பேசுறான். நான் உனக்கு இவ்வளவு அருள் செஞ்சேன், இவ்வளவும் கொடுத்தேன், எல்லாமே பண்ணியிருக்கேன், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, நாளைக்கு அங்க போய் நிக்கணும், அங்க நிற்கும் போது எந்த பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே மாதிரி என்ன, எந்த மீட்பு பணமும் கொடுத்து மீட்க முடியாது. இவங்க வரலாறுல என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய தோழர்களான அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குலங்கள்ல யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, எதிரி நாட படையெடுக்க விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. வேடிக்கை பார்த்து அவங்க அடி வாங்கி எல்லாம் முடிஞ்சு போர்ல அவங்க கைதிகள் ஆகும்போது இப்ப வந்து காசு கொடுத்து அவங்களை காப்பாத்துவாங்க. தோழர்களை காப்பாற்றணும் இல்லையா அப்படிம்பாங்க. அப்ப இதெல்லாம் வந்து துரோக மனப்பான்மை. இதெல்லாம் இவங்களுக்கு தெரியும், முன்னாடியே இவங்க ஹெல்ப் பண்ணிருக்க முடியும், ஆனா ஹெல்ப் பண்ணல. சண்டை நடக்கட்டும், இவங்க தோக்கட்டும், அடி வாங்கட்டும், அப்புறமா போய் காப்பாத்திக்கலாம்னு நினைப்பாங்க. அப்ப இந்த மாதிரி யாராவது நம்மளை காப்பாத்துவாங்கங்கிற எண்ணம்லாம் இவங்களுக்கு இருக்கும். ஏன்னா இவங்களை வந்து யார் யார் காப்பாத்திருக்கா வரலாறுல, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன்ட்ட இருந்து காப்பாத்துனாங்க. திரும்ப பாபிலோனுக்கு இவங்க அடிமையா போனப்ப யாரு காப்பாத்துனா, சைரஸ் காப்பாத்துறாரு. அப்ப இந்த மாதிரிலாம் காப்பாத்துறதுக்கு ஆள் வருவாங்கங்கிற நம்பிக்கை இவங்களுக்கு இருக்கு. அந்த நம்பிக்கை அங்க எதுவுமே, அந்த மீட்பு பணம் கொடுத்து காப்பாத்துறது எந்த வேலையும் நடக்காது. இவங்களுக்குள்ளேயே அதை செஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறத எல்லாம் சொல்லிட்டு சொல்றான். வந்து எந்த குற்றவாளிகள் எல்லாருக்குமே எந்த உதவியும் கிடைக்காது, குற்றவாளிகளுக்கு எந்த உதவியும் கிடைக்காதுங்கிறத எல்லாம் சொல்றான்.
அதுக்கப்புறம் முக்கியமான சாப்டருக்குள்ள வரான். மேலும் இப்ராஹீமை அவருடைய அதிபதி சில விஷயங்கள் மூலம் சோதித்ததை நினைவு கூறுங்கள். இப்ப இப்ராஹிம் நபியை பத்தி அல்லாஹ் பேச ஆரம்பிக்கிறான். இப்ராஹீமை அவருடைய அதிபதி சில விஷயங்கள் மூலம் சோதித்ததை நினைவு கூறுங்க. இப்ராஹிம் நபி அல்லாஹ் சோதிச்சதை நினைச்சு பார்க்க சொல்றான். என்னென்ன சோதனை அவருக்கு வந்துச்சு? அவரை அல்லாஹ் என்ன பண்ணான்? நெருப்பு குண்டத்துல எரியக்கூடிய சுச்சுவேஷனை கொடுத்தான். அவருக்கு தன்னுடைய குழந்தையே பலி கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷனை கொடுத்தான். இது எல்லா சுச்சுவேஷன்லையும் அவர் என்ன பண்ணாரு? ஜெயிச்சாரு. அவர் ரொம்ப உறுதியா அல்லாஹ்வை நம்பினார். அவரை மாதிரி உறுதியான ஆள் யாருமே கிடையாது. அல்லாஹ் சொன்னாங்கிறதுக்காக ஒரு ஊரு விட்டு ஊரு, அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கூட்டு போய் அவங்க அந்த காபத்துல்லா இருக்கிற அந்த ஏரியா மக்காவில் கொண்டு போய் விடுறதுங்கிறது ஒரு நார்மலான சீனரியோவா நம்ம பார்க்குறோம். ஆனா அது எப்பேற்பட்டதுன்னா, சாம் தேசம் எங்க இருக்கு? அது எங்க இருக்குது? எவ்வளவு தூர தொலைவு? அது வரைக்கும் நடந்தே போயிருக்காரு. எந்த வாகனங்களும் கிடையாது. கையில ஒரு புள்ளைய வச்சுக்கிட்டு ஒய்ஃபை வச்சுக்கிட்டு கூட்டு போய் அல்லாஹ் விட சொல்லிட்டான்னு விட்டு வந்துட்டார். அப்ப அந்த அந்த அதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். அந்த அந்த அளவுக்கு தியாகம் அல்லாஹ் சொல்லிட்டானா சொல்லிட்டான், கட்டுப்படணும்னா கட்டுப்படும். அந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடு மிக்க ஒரு மனிதரா அவர் இருந்தார். அப்ப அது அல்லாஹ் சொல்றான், நம்ம அதிபதி சில விஷயங்கள் மூலம் சோதித்ததை நினைவு கூறுங்கள். இன்னும் அவர் அவற்றில் எல்லாம் முழுமையாக தேர்ந்து விட்டார். எல்லா சோதனையிலையும் அவர் ஜெயிச்சாரு. இன்னைக்கு மனிதர்கள் நமக்கு மத்தியில எவ்வளவோ சோதனைகள் இருக்கு, அல்லாஹ் கொடுத்துருக்கான். ஒவ்வொரு சோதனையிலையும் நிறைய சோதனைகள் நம்ம தோத்து போறோம். இந்த இடத்துல பொறுமையா இருக்கணும், ஆனா நம்ம பொறுமையா இருக்கிறது இல்லை, கோவப்பட்டுருவோம். இந்த இடத்துல நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணுங்கிறதுக்கெல்லாம் வழிமுறைகள் இருக்கும். ஆனா அந்த மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ண மாட்டோம். நிறைய விஷயங்கள்ல எப்படி எப்படி நடந்துக்கணுமோ அந்த விஷயங்கள்ல நம்ம அந்த மாதிரி நடந்துக்கிறதே இல்லை. ஒருத்தன் நம்மளை திட்டுவான், அவன் திட்டுறதுக்கு நம்ம உரைக்காது, வாங்கிட்டு உட்காந்துருப்போம். நம்ம பொறுமையா இருக்கிறோம்னு அர்த்தம் இல்லை. ஆனா நமக்கு கோவம் வரும். அப்ப அவன் திட்டுறதுக்கு திரும்ப திட்டாம பொறுமையா இருக்கிறோம்ல, அதுதான் பொறுமை. கோபம் வரும்போது அதை மென்று விழுங்குறதுக்கு தான் அதுக்கு பேரு தான் சபர். அப்ப சோதனைகளின் போது மேற்கொள்ள வேண்டியதுதான் பொறுமை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலயுமே நம்ம சோதனையில் தோத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இவர் என்ன பண்றாரு? எல்லா சோதனைகளையும் ஜெயிச்சிட்டாரு. அப்ப ஜெயிச்சதுனால அல்லாஹ் என்ன பண்றான்? நான் நிச்சயமாக உம்மை மனித குலத்திற்கு தலைவராக்க போகின்றேன் அப்படின்னு சொல்றான். மனித குலத்துக்கு யார? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம அல்லாஹ் தலைவராக்குறேன் அப்படின்னு சொல்றான். உடனே இவர் சொல்றாரு, என்னுடைய வழித்தோன்றல்களையும் இந்த வாக்குறுதி சாருமா? இது இயல்பு தானே. தன்னுடைய சந்ததிக்கும் அதை எதிர்பார்க்கிற தன்மை மனிதர்கள்ட்ட இருக்கிற ஒண்ணுதான். அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அநீதியாளர்களை என்னுடைய வாக்குறுதி சாராது அப்படின்ட்டான். அப்ப இதுல அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க. அவர் என்ன கேட்கிறாரு? தன் சந்ததிகள்ல இது சாருமான்னு கேட்கிறாரு. என்னுடைய இந்த தலைமைத்துவம், இந்த அந்த சோதனைகள்ல ஜெயிச்சதுக்காண்டி அந்த உலக மக்கள் அனைவருக்கும் தலைவராகிறார்ல, இந்த தலைமைத்துவம் என் சந்ததிகளுக்கு சாருமான்னு கேட்கிறாரு. அப்ப இது எவ்வளவு பெரிய உதாரணம்னா, ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர்? தலைமை பதவி குஃபுரான சிஸ்டத்துக்கு கீழே இருக்கும்போது அவருக்கு அந்த பதவி கிடைக்கிறதுக்கு ஈஸியான ஆக்சஸ் இருந்துச்சு. ஏன்னா அவருடைய வாப்பா யாரு? பூசாரி, சிலையை வடிக்கிறவர். அவர் உயர்ந்த குலத்துல பிறக்கிறார். அந்த ஊருக்கே தலைவராகிறதுக்கு ஆன்மீக ரீதியாவோ இல்ல அரசியல் ரீதியாவோ தலைவராகிறதுக்கு எல்லா விதமான கெப்பாசிட்டியும் உள்ள ஒரு மனிதர், எல்லா விதமான வாய்ப்புகளும் உள்ள ஒரு மனிதர். அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு, அதெல்லாம் குஃபுர்னு உடைச்சி எறிஞ்சிட்டு, அல்லாஹ்வை மட்டுமே ஏத்துக்கிட்டு அல்லாஹ்வுடைய தீனை மட்டுமே மேலோங்க வைக்கிறதுக்காண்டி அவர் வந்தார். அப்ப அவருக்கு அல்லாஹ் கொடுக்குற அங்கீகாரம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சோதனைகள் எல்லாத்துலயும் ஜெயிச்சதுனால உலக மக்கள் அனைவருக்கும் தலைவர்ன்ட்டான். இன்னைக்கு வரைக்கும் இந்த மிடில் ஈஸ்ட்ல எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, இல்ல உலக அரசாங்கம்னு இன்னைக்கு பேசப்படுற யாரா இருந்தாலும் சரி, ஒப்பந்தம் போடுறதா இருந்தா யார் பேர்ல போட வேண்டியதா இருக்கு? ஆபிரகாம் அக்காடுன்னு சொல்லி இப்ராஹிம் நபி பேர்ல தான் போடுறாங்க. இப்ப இப்ராஹிம் நபி அல்லாஹ் கொண்டு போய் அந்த இடத்துல ஒசத்தி வச்சுட்டான். வேற வழியே கிடையாது. இன்னைக்கு யார் விமர்சிச்சு பேசுறவனா இருந்தாலும் சரி, இல்ல புகழ்ந்து பேசுறவனா இருந்தாலும் சரி, ஆபிரகாமிய மார்க்கம்னு தான் எல்லாத்தையும் சொல்றான். இப்ராஹிம் தான். அந்த இப்ராஹிம்ங்கிற பேர் இல்லாம இன்னைக்கு உலக அரசியல் இல்லை. அப்ப அந்த அளவுக்கு உலக மக்கள் அனைவருக்கும் தலைவராக்கப்பட்டவர் யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப அதை சொல்லும் போது என்ன சொல்றான்? என்னுடைய வழித்தோன்றல்கள்ல இது சேருமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? அநீதியாளர்களை இது சாராது அப்படின்ட்டான். அப்ப அல்லாஹ்வுடைய சுன்னத் என்ன? இங்கே மேட்டர் என்னன்னா, இன்னாருடைய மகன் இன்னாருங்கிறதுக்காகலாம் அவங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து கிடைச்சிடாது. அவங்க அந்த நற்குணங்களை பெற்றிருக்கணும். அல்லாஹ் இங்க அடையாளப்படுத்துறது பாருங்க. இந்த இந்த ஒரு ஜாகிலிய சிந்தனைகள்ல இருந்து அல்லாஹ் பிரிக்கிறான். இன்னைக்கு ஜாகிலிய சிந்தனை என்ன? இனத்தால் பெருமை. அதே மாதிரி என்ன பண்றான்? நிறத்தால் பெருமை. அதே மாதிரி என்ன பண்றான்? மொழியால பெருமை. அப்புறம் நிலத்தால் பெருமை. எந்த ஊரை சேர்ந்தவங்கிறத வச்சு பெருமை. இப்ப நான் இந்த நாட்டை சேர்ந்தவனா அதுல ஒரு பெருமை, இந்த நிறத்தை சேர்ந்தவனா அதுல ஒரு பெருமை, இந்த மொழியை பேசுறவனா அது ஒரு பெருமை, இந்த இனத்தை சேர்ந்தவன் அப்படிங்கறதுனால ஒரு பெருமை. இந்த எல்லா ஜாகிலான சிந்தனைகளையும் அல்லாஹ் உடைக்கிறான் இந்த இடத்துல. அப்ப யார் சிறந்தவங்கன்னு கேட்டா, அவங்க நீதியாளர்களா இருக்கணும். அவங்க அநீதியாளர்களா இருக்கக்கூடாது. அவங்க நேர்மையாளர்களா இருக்கணும். அவங்க இப்ராஹிம் நபி மாதிரி நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடிய மக்களா, தீமையின் பக்கம்
தீமையை வந்து அழிக்கக்கூடிய மனிதர்களா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு இந்த வாக்குறுதி சாரும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்ப இதை கேட்டுட்டு அடுத்து பாருங்க, மேலும் நினைவு கூறுங்கள், நாம் காபத்துல்லா எனும் இந்த ஆலயத்தை மக்களுக்கு ஒரு மையமாகவும் அமைதி அளிக்கும் ஒரு இடமாகவும் ஆக்கினோம். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் என்ன பண்றான், காபத்துல்லாவை நினைவுபடுத்துறான். இப்ராஹிம் நபிக்கு சொல்லிடுறான், இந்த மாதிரி தலைமைத்துவம் கொடுத்தாச்சு, அந்த தலைமைத்துவம் யாருக்கு சாரும், அநீதியாளர்களுக்கு சாராதுன்னு சொல்லிட்டான். சொல்லிட்டு என்ன பண்றான், இப்ப இந்த காபத்துல்லா மேட்டருக்கு வரான். காபத்துல்லாவை இவர் தான் கட்டுறாரு, இவரும் இஸ்மாயிலும் கட்டுறாங்க, அதுதான் சொல்றாரு. அதுதான் அல்லாஹ் சொல்றான். மேலும் நினைவு கூறுங்கள், நாம் காபத்துல்லா எனும் இந்த ஆலயத்தை மக்களுக்கு ஒரு மையமாகவும் அமைதி அளிக்கும் ஒரு இடமாகவும் ஆக்கினோம். மேலும் இப்ராஹிம் வணக்கத்திற்காக நின்ற இடத்தை நீங்கள் தொழுமிடமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்றும் மக்களுக்கு நாம் கட்டளையிட்டோம். இப்ராஹிம் நபி வணக்கத்துக்காண்டி தொழுவுறதுக்காண்டி நின்ற இடம் தான் காபத்துல்லாவுடைய அந்த பள்ளிவாசல். நடுவில் இருக்கக்கூடிய காபத்துல்லா இது இருக்குல்ல, அது நிறைய பேருக்கு அதை பத்தின நாலேஜே இல்லை. நிறைய பேர் என்ன பண்றாங்க, அது ஏதோ இறைவனுடைய கல்லறை இருக்குது, அது அப்படிலாம் நான் முஸ்லீம் மத்தியில் அந்த பார்வை இருக்கு. ஆனா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தொழுத இடம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொழுத இடம். அந்த தொழுத இடத்தை தான் அல்லாஹ் என்ன பண்றான், வணக்கத்திற்குரிய பகுதியை ஆக்கிக்கிங்கன்னு சொல்றான். அப்ப அதான் கிப்லா. அந்த கிப்லாவை பத்தி சொல்லும்போது அல்லாஹ் என்ன சொல்றான், இதை வந்து சொல்லிட்டு என்ன சொல்றான், மேலும் தவாஃப், இத்திகாஃப், ருக்கு, சுஜூத் ஆகியவற்றை செய்பவர்களுக்காக எனது வீட்டை நீங்கள் இருவரும் தூய்மையாக்கி வையுங்கள் என்று இப்ராஹிமுக்கும் இஸ்மாயிலுக்கும் நாம் கட்டளை பிறப்பித்தோம். என்ன சொல்றான், தவாஃப், தவாஃப் செய்யறது, அதை சுத்தி வர்றது. ரெண்டாவது இத்திகாஃபு, அங்க தங்கி இருக்கிறது. ருக்கு, சுஜூது, இது ரெண்டத்தையும் செய்யறதுக்கு, இதெல்லாம் செய்யறதுக்காக அல்லாஹ் என்ன பண்றான், இந்த இறை இல்லத்தை தூய்மைப்படுத்தி வைங்கன்னு சொல்லி இப்ராஹிமுக்கும் இஸ்மாயிலுக்கும் கட்டளையிட்டான். மேலும் இந்த சந்தர்ப்பத்தை நினைவு கூறுவீராக, இப்ராஹிம் பிரார்த்தனை செய்தார். இப்ப என்னன்னா அல்லாஹ் இந்த ஆர்டரை போட்டுட்டான் இப்ராஹிம் நபிக்கு. இப்ராஹிமும் இஸ்மாயில் என்ன பண்றாங்க, காபத்துல்லாவை கட்டுறாங்க. இதெல்லாம் செய்யறதுக்காக அந்த இடத்த தூய்மைப்படுத்தி வைக்கிறாங்க. இதெல்லாம் செய்யும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்யறாங்க. இந்த சந்தர்ப்பத்தை நினைவு கூறுவீராக, இப்ராஹிம் பிரார்த்தனை செய்தார், என் அதிபதியே, நீ இந்த நகரத்தை அமைதியளிக்கும் நகரமாக ஆக்கி வைப்பாயாக. இது அமைதியளிக்கக்கூடிய, சாந்தி நிலவக்கூடிய ஒரு நகரமா இது ஆக்கி வை. இங்கு வசிப்பவர்களில் எவர் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்புகிறார்களோ அவர்களுக்கு அனைத்து விதமான பழங்களையும் உணவு வகைகளையும் வழங்குவாயாக. ஏன்னா ஏற்கனவே அவர் ஒரு துவா செஞ்சார். அல்லாஹ் வந்து தலைவராக போறேன்டோனே என் சந்ததிகள் எல்லாத்துக்கும் சாருமான்னு கேட்டாரு. அல்லாஹ் என்ன சொன்னான், நல்லவங்களுக்கு மட்டும்தான் சாருன்ட்டான், அநீதியாளர்களை சாராதுன்ட்டான். இப்ப என்ன பண்றாரு, இவர் திரும்ப துவா செய்யறாரு, இந்த நகரத்தை அமைதி அளிக்கக்கூடிய ஊரா ஆக்கி வை. இந்த நகரத்துல யாரு ஒன்னையும் மறுமையும் நம்புறாங்களோ அவங்களுக்கு மட்டும் சாப்பாடு கொடு அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா அல்லாஹ் நல்லவங்களுக்கு மட்டும் தானே கொடுப்பேன்ட்டான், அப்ப அவங்களுக்கு மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப அல்லாஹ் என்ன பண்றான், அதற்கு அவருடைய அதிபதி பதிலளித்தான், நம்பிக்கை கொள்ளாதவனுக்கும் இவ்வுலகில் சொற்ப வாழ்க்கைக்குரிய வசதிகளை நான் வழங்குவேன். நம்பிக்கை இல்லாதவனுக்கு நான் அதை கொடுப்பேன், ஆயினும் இறுதியில் அவனை நரக வேதனையின் பக்கம் இழுத்து செல்வேன், அவ்வாறு அவன் சேரும் இடம் மிகவும் கெட்டது. அல்லாஹ் என்ன சொல்றான், இதுக்கு வந்து அந்த ஆரம்ப ரிப்ளை பண்றான். அல்லாஹ் என்ன பண்றான், முதல்ல ஆதம் அலை இஸ்லாமையும் ஹவ்வா அலை இஸ்லாமையும் இப்லீஸையும் இந்த பூமியில இறக்கிட்டான். இறக்கும் போது என்ன சொல்றான், உங்க 2 பேருக்கும் எல்லாத்துக்கும் வாழ்க்கை வசதின்னு ஒண்ணு இருக்குது, குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வாழ்வும் மரணமும் கொடுத்துருக்கேன், அதுக்குள்ள இந்த வாழ்க்கை வசதிலாம் ஏற்பாடு இருக்குது, அதுல வந்து யார் என்னுடைய வழியை பின்பற்றுறாங்களோ அவங்களுக்கு நேர் வழின்ட்டான். சைத்தான் கண்டிப்பா பின்பற்ற போறது இல்லை, ஆதம் அலை இஸ்லாமுக்கு தான் அட்வைஸ். அப்ப இந்த வாழ்க்கை வசதி 2 பேருக்கும் பொதுவு, ஆதமுக்கும் பொதுவு, இப்லீஸுக்கும் பொதுவு, இப்லீஸுடைய கூட்டத்துக்கும் பொதுவு. ஒரு மரம் வளருது, அந்த மரத்துல இருந்து ஒரு கனி கிடைக்குது அப்படின்னு சொன்னா அந்த கனி நானும் சாப்பிடலாம், அதே மாதிரி ஒரு கெட்ட செயல் செஞ்ச ஒருத்தனும் சாப்பிடலாம், நல்லவனு சாப்பிடலாம், கெட்டவனு சாப்பிடலாம், எல்லாருக்கும் பொதுவானதா அது இருக்குது. அதே மாதிரிதான் இந்த உலகத்துடைய விளைச்சல்கள், இந்த உலகத்துடைய நன்மைகள் எதெல்லாம் கிடைக்குதோ அதுல எல்லாமே எல்லாத்துக்கும் பொதுவானது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், யார் நல்லவங்களோ அவங்க சொர்க்கத்துல சேர்த்துருவாங்கிறான், யார் கெட்டவனோ அவனுக்கு நரகம் அப்படிங்கிறான். அது சொல்லும்போது என்ன சொல்றான், இறுதியில் அவனை நரக வேதனையின் பக்கம் இழுத்து செல்வேன், அவ்வாறு அவன் சேருமிடம் மிகவும் கெட்டதுங்கிறான். கெட்டவனுக்கும் கொடுப்பேன், ஆனா அவன் கடைசியா நரகத்துக்கு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். மேலும் நினைவு கூறுங்கள், இப்ராஹிமும் இஸ்மாயிலும் அவ்வீட்டின் சுவர்களை உயர்த்து கொண்டிருந்த பொழுது இவ்வாறு பிரார்த்தித்தார்கள். கட்டிக்கிட்டு இருக்கும் போதே துவா செய்யறாங்க. என்ன துவா செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்கள் இறைவனே, எங்களுடைய இப்பணியை ஏற்றுக்கொள்வாயாக. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, நிச்சயமாக நீதான் எல்லாவற்றையும் செவியேற்பவனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கின்றாய். நீதான் எல்லாத்தையும் செவியேற்கிற, நீதான் எல்லாத்தையும் தெரிஞ்சவன் அப்படின்னு சொல்றாங்க. எங்கள் இறைவனே, மேலும் எங்கள் இருவரையும் உனக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்தவர்களாய் முஸ்லிம்களாய் ஆக்கி வைப்பாயாக. அதாவது துவா தங்களை பத்தி, அது என்ன கேட்குறாங்க, எனக்கு இது வேணும் அது வேணும் இல்லை, எங்களை முற்றிலும் கீழ்ப்படிந்தவர்களாக உனக்கு கட்டுப்பட்டவங்களா ஆக்கி வை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, முஸ்லிம்களா ஆக்கி வை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
கேட்டுட்டு மேலும் எங்கள் வழித்தோன்றல்களிலிருந்து முற்றிலும் உனக்கு கீழ்ப்படிந்து வாழும் ஒரு சமூகத்தை தோற்றுவிப்பாயாக. எங்களுடைய வழித்தோன்றல்கள் வந்து உனக்கு முழுசா கட்டுப்பட்டு வாழ்ற ஒரு சமூகத்தை தோற்றுவை அப்படிங்கிறாங்க. நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய வழிபாட்டு முறைகளை எங்களுக்கு காண்பிப்பாயாக. என்ன வழிபாடுகள் உனக்கு நாங்க செய்யணும் அப்படிங்கிறத எனக்கு காட்டு. ஏன்னா மனிதன் வந்து இயல்புலயே இந்த நன்றி குணங்கிறது மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நன்றி கெட்டத்தனம் இயல்பு கிடையாது, நன்றி குணம் தான் இயல்பு. இப்ப நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம், டக்குன்னு நமக்கு வந்து ரொம்ப தொண்டை இதாயிருச்சு, இரும்புறோம், ரொம்ப திணறிக்கிட்டு இருக்கோம். அப்ப டக்குன்னு ஒருத்தன் ரோட்ல போயிட்டு இருக்கோம், டக்குன்னு நின்று அவன் பேக்ல இருந்து வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணி குடிங்கன்னு கொடுத்தானா, அப்ப நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். யாருன்னே தெரியாது, நம்ம இரும்பிக்கிட்டு இருக்கோம், எல்லாரும் போறாங்க, ஆனா இவன் நமக்கு ஹெல்ப் பண்ணான்லங்கிறப்ப அவனுக்கு ரொம்ப மனசார நன்றி சொல்லுவோம். டக்குன்னு கீழே விழுந்துட்டோம், ஒருத்தன் வந்து தூக்கி விடுறான், நம்மளுடைய பொருள் போயிட்டு இருக்கோம், நிறைய முட்டையை தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம், அவனுக்கு உழுதுருச்சு, ஒருத்தன் எடுத்து கொடுக்குறான், அவனுக்கு நம்ம எப்படி நன்றி செலுத்துவோம்? அப்ப இந்த உலகத்துல நம்மளை படைச்சு நமக்கு எல்லாமே கொடுத்து நம்மளை நிர்வகிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அல்லா இருக்கிறான்ல, அவனுக்கு நன்றி செலுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் மனிதனுக்கு இருக்கு. அப்ப அந்த எண்ணத்தை எப்படி அவன் வெளிப்படுத்துவான்? ஏதாவது அவன் கேட்கறத செய்யணும், என்ன வேணாலும் கேளு கொடுக்குறேன், அது வரும்ல. ஒரு பிள்ளைய காணும், நம்ம தேடுறோம், என் பிள்ளைய காணும் 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 காணும், ஊரு பூரா தேடுறோம், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. கடைசியில ஒருத்தன் இந்த மாதிரி அந்த குழந்தை அங்க நின்றுகிட்டு இருந்துச்சு, நான் தாங்க காப்பாத்தணும்னு கொண்டு வந்து கொடுக்கும்போது என்ன பண்றதுன்னு தெரியாம உனக்கு என்ன வேணும்னு கேட்பாங்களே. 30 பவுன் நகை, இன்னைக்கு எவ்வளவு சீன் நடக்குது. நகையை காணும்னு தேடிக்கிட்டு வருவாங்க. நகையை ஒரு அம்மா, ஒரு சாதாரண ரோட்ல வேலை பார்க்குற ஒரு அம்மா, ஒரு முனிசிபாலிட்டியில வேலை பார்க்குற அம்மா வந்து கொண்டு வந்து கொடுத்துரும். அப்ப அவங்களுக்கு என்ன பண்றது, ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும்னு நினைப்பாங்க, உதவித்தொகை கொடுக்கணும்னு நினைப்பாங்க, ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல. அப்ப அந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் சாதாரண மனிதனுக்கு செய்யக்கூடிய உதவிகளுக்கே செய்யணும்னு தோணுதுன்னா, அல்லாஹ்க்கு எவ்வளவு செய்யணும்னு தோணும். அப்ப அதனுடைய வெளிப்பாடு தான் என்ன? இதெல்லாம் மனிதனுடைய இயல்பு. அதைத்தான் அவங்க கேட்கறாங்க. இறைவா உனக்கு என்ன வழிபாடுகளை நாங்க செய்யணும், எங்களுக்கு கத்துக் கொடு அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப வணக்க வழிபாட்டு முறையை கத்துக் கொடு அப்படின்னு சொல்றாங்க. மேலும் எங்களுடைய பாவ மன்னிப்பு கோரிக்கையை ஏற்றுக்கொள்வாயாக. இதுவும் மனித இயல்பு, பாவம் செய்யறது மனிதனுடைய இயல்பு. அப்ப அதுக்கு மன்னிப்பு வேணும். அப்ப அந்த மன்னிப்பு எப்படி கேட்கறது அப்படின்னா, அதை எங்களுடைய பாவ மன்னிப்பெல்லாம் நீங்க ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கேட்டுட்டு நிச்சயமாக நீதான் பெரிதும் மன்னிப்பவனும் மிக்க கருணையுடையவனுமாய் இருக்கின்றாய். ஏன்னா நீ எப்படிப்பட்டவன், எங்களை மன்னிக்கிறவன், கருணையுடையவனா இருக்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு இன்னொரு துவா கேட்கறாங்க, எங்கள் இறைவனே, மேலும் இம்மக்களுக்காக அவர்களிலிருந்தே ஒரு தூதரை எழுப்புவாயாக. இதான் மெயினான துவா. இப்ராஹிம் நபி கேட்கிற துவா பாருங்க, மேலும் இம்மக்களுக்காக அவர்களிலிருந்தே ஒரு தூதரை எழுப்புவாயாக. அவர் உன்னுடைய வசனங்களை அவர்களுக்கு ஓதி காட்டுபவராகவும், உன்னுடைய வசனங்களை ஓதி காட்டுறவரா இருக்கணும். வேதத்தையும் ஞானத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பவராகவும், வேதத்தையும் ஞானத்தையும் கத்துக் கொடுக்கிறவரா இருக்கணும். மேலும் அவர்களை அவர்களுடைய வாழ்க்கையை தூய்மைப்படுத்துபவராகவும் திகழ வேண்டும். திண்ணமாக நீயே பேராற்றல் உள்ளவனும் பேரறிவாளனுமாய் இருக்கின்றாய். இப்ப நான் சொன்னேன்ல, இந்த ஆரம்பம் ஏன் வருதுன்னு. யூதர்களும் கிறிஸ்தவர்களும் என்ன சொல்றாங்க, யூதரா மாறிட்டு நேர்வழி பெற்றுருவாங்கிறான், கிறிஸ்தவரா மாறிட்டு நேர்வழி பெற்றுருவேன் அப்படிங்கிறான். அப்ப இந்த வாதத்தை பேசிக்கிட்டு இருக்கும்போது அல்லாஹ் என்ன சொல்றான், யூதனும் வேணாம், யூதனாவும் மாற வேணாம், கிறிஸ்தவனாவும் மாற வேணாம், நீங்க என்ன பண்ணுங்க, இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இப்ராஹிம் என்ன செஞ்சாரு, இப்ராஹிமுடைய மார்க்கம் எது அப்படிங்கிறப்ப இப்ராஹிமை பத்தி அல்லாஹ் சொல்றான். சோதனை வச்சேன், ஜெயிச்சாரு, அவர் உலக மக்களுக்கு எல்லாம் தலைவராக்குனேன். அப்புறம் அவர் கேட்டாரு, என் சமூகத்துக்கும் என்னுடைய வழித்தோன்றல்களுக்கும் இது சாருமான்னு கேட்டாரு. அப்ப நான் சொன்னேன், அநீதியாளர்கள் சாராதுன்னு சொல்லிட்டேன். காபத்துல்லாவை கட்ட சொன்னேன், கட்டினாரு. இதுக்காண்டி தான், இந்த நோக்கத்துக்காண்டி தான் செய்ய சொன்னேன். அதை அவர் செஞ்சாரு. செஞ்சுட்டு ஒரு துவா செஞ்சாரு. அந்த துவா என்ன துவானா, இந்த சமூகத்து இந்த மக்களுக்காக, எந்த மக்கள், ஒட்டுமொத்த உலக மக்கள், அவங்க எல்லாருக்காண்டியும் ஒரு தூதர் அனுப்புன்னு கேட்கிறாரு. அந்த தூதர் எப்படிப்பட்டவரா இருக்கணும், அவரு வேதத்தை கத்துக் கொடுக்கணும், ஞானத்தை கத்துக் கொடுக்கணும், அவங்கள வந்து தூய்மைப்படுத்தணும், உன்னுடைய வசனங்களை ஓதி காட்டணும். இதெல்லாம் அவங்க வச்ச கோரிக்கை. இதெல்லாம் சொன்ன உடனே இப்ப அல்லாஹ் சொல்றான், இப்பொழுது இப்ராஹிமின் வழிமுறையை யார் புறக்கணிப்பார்? அல்லாஹ் அடுத்து கேட்கறான். இதெல்லாம் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இவ்வளவு விஷயத்த சொல்றான், சம்பந்தமே இல்லாம ஒரு டாபிக் வருதுன்னு எல்லாரும் யோசிப்பாங்க. ஆனா இவ்வளவு நேரம் யூதர்களை பத்தி பேசிட்டே வந்த அல்லாஹ் பனு இஸ்ராயேல் பார்த்து என்ன சொல்றான், ஆரம்பிக்கும் போது என் அருட்கொடை நினைச்சு பாருங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்ராஹிம் நபி டாபிக் உள்ள வந்துட்டான். வந்துட்டு என்ன சொல்றான், நீங்க வந்து இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அல்லாஹ் அந்த பாயிண்ட் சொல்றான். இப்போது இப்ராஹிமின் வழிமுறையை யார் புறக்கணிப்பார்? தன்னைத்தானே எவன் மூடனாக்கி கொண்டானோ அவனை தவிர. எவன் முட்டாளோ அவன் தான் புறக்கணிப்பான் ரசூலுல்லாஹ். ஏன்னா இது இப்ராஹிமுடைய துவா, இப்ராஹிம் சொன்ன வழிமுறை, இப்ராஹிமுடைய துவாவை நான் ஏத்துக்கிட்டேன், அதனால தூதர் அனுப்பினேன். வந்தாரு, உலகத்துக்கே வழிகாட்டுறதுக்கு வந்தாரு. அவரை யார் நிராகரிப்பான்? முட்டாளை தவிர வேற யாரும் நிராகரிக்க மாட்டான். அப்ப அதுதான் அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு என்ன சொல்றான், இப்ராஹிமையோ நாம் திண்ணமாக இவ்வுலகில் எமது பணிக்காக தேர்ந்தெடுத்தோம். இப்ராஹிமை தான் நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படிங்கிறான்ல.
சொல்லிட்டு சொல்றான், இன்னும் நிச்சயமாக மறு உலகிலும் அவர் நல்லடியார்களில் ஒருவராய் இருப்பார் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு அவருடைய நிலை எத்தகையதென்றால் அவருடைய இறைவன் நீர் முஸ்லிம் ஆகி விடுவீராக அப்படின்னு சொல்றான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது காலல்லாஹு ரப்புஹு அஸ்லிம் அந்த வசனம். அப்ப இவர் என்ன சொல்றாரு, கால அஸ்லம் துளி ரபில் ஆலமீன், நான் அகிலத்தின் ரட்சகனுக்கு கட்டுப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதை சொல்லிட்டு எல்லாம் சொல்றான். அதற்கு அவர் உடனே பதில் கூறினார், அகிலமனைத்தின் அதிபதிக்கு நான் கீழ்ப்படிந்த முஸ்லீம் ஆகிவிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதே வழிமுறையில் செல்லும்படி தம் மக்களுக்கும் இப்ராஹிம் அறிவுறுத்தி இருந்தார். மேலும் இதனையே பின்பற்றி வாழும்படி யாக்கூபும் தம் மக்களுக்கு அறிவுறுத்தி இருந்தார். யாக்கூப் யாரு? இஸ்ராயில். இப்ராஹிமும் இதைத்தான் சொன்னாரு, இஸ்ராயிலும் இதைத்தான் சொன்னார். என்ன சொன்னாரு? அல்லாவுக்கு மட்டுமே கட்டுப்பட்ட முஸ்லீம்களாக வாழணும்னு. அப்ப என்ன அர்த்தம்? யூதரா வாழக்கூடாது, கிறிஸ்தவரா வாழக்கூடாது, முஸ்லீமா வாழணும். இதைத்தான் இப்ராஹிமும் சொன்னாரு, இஸ்ஹாக்கும் சொன்னாரு, யாக்கூபும் சொன்னார். அப்ப இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அதாவது யாக்கூப் நபி சொல்றார், அறிவித்து சென்றார். அவர் கூறினார், என்னுடைய மக்களே, அல்லாஹ் உங்களுக்காக இந்த தீனையே தேர்ந்தெடுத்துள்ளான். எனவே நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி இழந்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி யாக்கூப் நபி சொல்றாங்க. அதுக்கு யாக்கூபை மரணம் நெருங்கிய பொழுது நீங்கள் அங்கிருந்தீர்களா என்ன? யாக்கூப் நபி மரண வேலையில இதை சொல்றாங்க. அதாவது தன்னோட பசங்க 12 பேரையும் கூப்பிட்டு இப்போ யாக்கூப் நபி அட்வைஸ் பண்றாங்க, முஸ்லிம்களாக அன்றி நீங்க மன்னிக்காதீங்க, அல்லாஹ் இதைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணாருன்னு அல்லாஹ் சொல்றான். இப்போ இது நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மகன்களை கூப்பிட்டு அட்வைஸ் பண்றது இருக்குல்ல, இது பைபிள்ல வரும். மேலும் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சீனை எல்லாரும் காப்பி அடிப்பானுங்க. ராட்சைல்டு இருக்கான்ல, ராட்சைல்டு பத்தி ஒரு படம் இருக்கும். அந்த படத்துல கிளைமேக்ஸ்ல ராட்சைல்டுக்கு மரணம் வந்துடும். அவர் அட்வைஸ் பண்ணுவார் தான் பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு, உலகம் முழுக்க பேங்க் ஓப்பன் பண்ணுங்கடா, எல்லா பையிலையும் வட்டி வாங்கி கொண்டுங்கடாங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ். யூதர்கள் எல்லாரும் எல்லா இடத்துலையும் மேலே இருக்கணும்னு சொல்லி அவர் அட்வைஸ் பண்ணுவார். இது ஏன்னா இந்த மரண சாசனம் இருக்குல்ல, அவங்கள்ட்ட ரொம்ப ஃபேமஸ். சாவ போகிற நேரத்தில் அந்த வயசானவங்க கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க பசங்களுக்குலாம். அப்போ இது பைபிளில் இருக்கக்கூடிய ஒரு பதிவு. அதைத்தான் அல்லாஹ் மேற்கோள் காட்டலாம். அல்லாவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது, முஸ்லீமாவே அல்லாம வேற மன்னிக்க கூடாது அப்படிங்கிறது அட்வைஸா இருந்துச்சுன்ட்டு. இப்ப நல்லா யோசிச்சு பார்க்கணும், கிறிஸ்தவர்கள் அதே பழைய ஏற்பாடை கையில வச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே அல்லாவுக்கு ஒரு மகன் இருக்கிறான், அவர் வருவாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தா சொல்லியிருக்கலாம்ல. மௌத்தா போறப்பெல்லாம் மரண வழியில் அல்லாஹ் மட்டும் ஏன் வணங்குன்னு சொல்லணும்? பழைய ஏற்பாடு ஃபுல்லா தௌஹீதை பேசுது, செகண்ட் ஏற்பாடுல எப்படி மகன் வந்தார்? அப்ப முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல, அல்லாவுக்கு மகன் ஒருத்தர் வருவாருன்னு. எல்லாருமே முன்னறிவிப்பு செய்யறாங்க. ஒரு தூதர் வருவாருன்னு சொல்றாங்க, இன்னாருடைய வழித்தோன்றல் வருவாரு, அவர் சத்தியத்தை பேசுவாருன்னு சொல்றாங்க. இது எல்லாம் ஓகே, சத்தியத்தை பேசுவாருன்னு சொல்றாங்க. யாராவது அல்லாவுடைய மகன் எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? இவங்களால புதிய ஏற்பாடுல கைய வைக்க முடியும், பழைய ஏற்பாடுல இவங்களால கைய வைக்கவே முடியாது. பழைய ஏற்பாட்டுல இந்த கடவுளுக்கு மகனுங்கிற கான்செப்டே இவங்க கொண்டு வர முடியாது. அதனாலதான் பழைய ஏற்பாடை புறக்கணிச்சுட்டு வெறும் புதிய ஏற்பாடை மட்டுமே வச்சு வாசிச்சிட்டு இருப்பாங்க. பழைய ஏற்பாடு ஜஸ்ட் ஹிஸ்டரி மாதிரி வச்சிருப்பாங்க, மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனா பழைய ஏற்பாடுல இருந்து எங்க கடவுளுடைய மகன் நிறுவ சொல்லுங்க? ஈசா நபி வருவார்னு முன்னறிவிப்பு வேணா நிறுவலாம். ஈசா நபி அல்லாவுடைய மகன் நிறுவ முடியாது, எங்கேயுமே பார்க்க முடியாது. இப்ராஹிமும் இஸ்ஹாக்கும் அதை சொல்லல, யாக்கூப்பும் அதை சொல்லல. அப்ப அதை தான் அல்லாஹ் என்ன சொல்றான்? இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், யாக்கூபை மரணம் நெருங்கிய போது நீங்கள் அங்க இருந்தீர்களா என்ன? யாக்கூபு மரணம் நெருங்கும் போது நீங்க அங்க இருந்தீங்களா அப்படின்னு கேட்கிறான். கேட்டுட்டு சொல்றான், அவர் மரணிக்கும் தருவாயில் தங்கள் மக்களிடம் வினவினார். தான் மக்கள்கிட்ட வினவினார். என்ன கேட்டாரு? மக்களே, எனக்கு பின்னர் நீங்கள் எதை வணங்குவீர்கள் அப்படின்னு கேட்கிறார். தான் பிள்ளைங்களை பார்த்து கேட்கிறார், எதை வணங்குவீங்க அப்படின்னு கேட்கிறார். அதற்கு அவர்கள் அனைவரும் பதிலளித்தனர், உங்கள் இறைவனும் உங்கள் மூதாதையர் இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக் ஆகியோரின் இறைவனுமான ஒரே இறைவனையே நாங்கள் வணங்குவோம். யாக்கூப் இஸ்ராயில் கேட்ட துவா என்ன கேட்கிறாரு? யாரை வணங்குவீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களுடைய பசங்க பதில் சொல்றாங்க. என்ன பதில் சொல்றாங்கன்னா, உங்களுடைய முன்னோர்களான, அதாவது இப்ராஹிம், இஸ்ஹாக், இஸ்மாயில், இவங்களுடைய இறைவனும் ஆகிய அல்லாவை தான் வணங்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அத்துடன் நாங்கள் அவனுக்கு கீழ்ப்படிந்த முஸ்லிம்களாக திகழ்வோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், அந்த சமூகத்தினர் சென்று விட்டனர், அவங்க போயிட்டாங்க. அவர்கள் சம்பாதித்தவை அனைத்தும் அவர்களுக்கே. அவங்க காலம் முந்திருச்சு, அவங்க என்ன செஞ்சாங்களோ அதற்கான கூலியை அவங்க பெற்றுக்கிட்டாங்க. நீங்கள் சம்பாதிப்பவை உங்களுக்கே. இப்போ உங்க காலகட்டம், உங்களுக்கு எது நேர்வழி, யாரை நீங்க ஃபாலோ பண்ணணும், யார் சொன்னதை கேட்கணும், அது இன்னைக்கு சுச்சுவேஷனு, இதை ஃபாலோ பண்ணணும். அப்ப இதுதான் நீங்க சம்பாதிக்கிறது. மேலும் அவர்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி நீங்கள் விசாரிக்கப்பட மாட்டீர்கள். அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கிறத பத்திலாம் உங்கள்கிட்ட யாரும் கேள்வி கேட்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, யூதர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் யூதர்களாகவே இருங்கள், நேர்வழி பெறுவீர்கள். கிறிஸ்தவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருங்கள், நேர்வழி பெறுவீர்கள். அதுக்கு அல்லாஹ் சொல்றான், அவர்களிடம் சொல்வீராக, இல்லை, நான் அனைத்திலிருந்தும் முகம் திருப்பி இப்ராஹிமின் வழிமுறையை ஏற்றுக்கொண்டுள்ளேன், மேலும் அவர் இணை வைப்பவர்களில் ஒருவராய் இருக்கவில்லை. இப்ப யூதர்களை பார்த்து கிறிஸ்தவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு சொல்றான், முஸ்லிம்களை நீங்கள் கூறுங்கள்,
எப்பவுமே பாருங்க, அல்லாஹ் வந்து முஸ்லிம்கள் என்ன சொல்லணுங்கிறத அல்லாஹ் சொல்றான். முஸ்லிம்கள் என்ன சொல்லுவாங்களோ அதையும் அல்லாஹ் சொல்லுவான். அத பாருங்க, அல்லாஹுவையும் எங்களுக்கு இறக்கி அருளப்பட்டதையும் மேலும் இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப் ஆகியோருக்கும் யாக்கூபின் வழித்தோன்றல்களுக்கும் அருளப்பட்டதையும் மற்றும் மூசாவுக்கும் ஈசாவுக்கும் வழங்கப்பட்டதையும் மற்றும் நபிமார்கள் அனைவருக்கும் அவர்களின் இறைவனிடமிருந்து வழங்கப்பட்டவை அனைத்தையும் நாங்கள் நம்புகிறோம். முஸ்லிம்கள் என்ன சொல்லணுமா? இவங்க எவ்வளவு பெரிய கொஸ்டின், பைபிள் இறைவேதமான ஒரு கேள்வி வைக்கிறாங்களே, அங்க அல்லாஹ் என்ன சொல்ல வரான்? குர்ஆன் என்ன சொல்லுது? அதெல்லாம் வேதம், அதெல்லாம் நம்புறோம்னு சொல்லுங்க அப்படிங்கிறான். அப்ப ஒரு முஸ்லீம் அதை சொல்லி ஆகணும். அப்ப சொல்லிட்டு சொல்றான், நாங்கள் அவர்களில் யாருக்கிடையேயும் எந்த வேற்றுமையும் பாராட்டுவதில்லை. அவங்க யாருக்கு இடையில எந்த வேற்றுமையும் நாங்க பாராட்டுறதில்லை. இன்னும் நாங்கள் அவனுக்கே முற்றிலும் கீழ்ப்படிந்த முஸ்லிம்களாக இருக்கின்றோம். இந்த ஒரு வசனம், இந்த இந்த ஒரு டைலாக் அல்லாஹ் சொல்றாங்களா, இதுக்குள்ள எவ்வளவு கொண்டு வரான் பாருங்க. விஷயம் என்ன பண்றான், யூதர்கள் சொல்றாங்க, கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க, அதாவது யூதரா இருங்க இல்ல கிறிஸ்தவரா இருங்கன்னு சொல்றதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான், இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுவோம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். ஏன் இப்ராஹிம்? மூசா நபி வரத்துக்கும் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர் இப்ராஹிம். ஈசா நபி வரத்துக்கும் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர் இப்ராஹிம். அவருடைய மார்க்கம் எது? உங்களுக்கே அவர் தானே ஆதி. அப்ப அவர் என்ன மார்க்கத்துல இருந்தாரோ அதைத்தான் ஃபாலோ பண்ணணும். நீங்களுமே அதைத்தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி அல்லாஹ் கூப்பிடுறான். கூப்பிட்டு என்ன சொல்றான், இவங்க இதெல்லாம் சொல்றாங்களே, இதை ஃபாலோ பண்ணுங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு. அல்லாஹ் சொல்றான், நீங்க சொல்லுங்க. என்ன சொல்லணும்னா, நீங்க வந்து அல்லாஹ்வையும் எங்களுக்கு இறக்கி அருளப்பட்ட வேதத்தையும், அதாவது அல்லாஹ்வை நம்புறோம், குர்ஆனை நம்புறோம், இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப் ஆகியோருக்கும் யாக்கூபின் வழித்தோன்றல்கள் ஆகியோருக்கும் அருளப்பட்டதையும் மற்றும் மூசாவுக்கும் ஈசாவுக்கும் வழங்கப்பட்டதையும் இதெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். மேலும் நபிமார்கள் அனைவருக்கும் அவர்களின் இறைவனிடமிருந்து வழங்கப்பட்டவை அனைத்தையும் நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் அவர்களில் யாருக்கிடையும் எந்த வேற்றுமையும் பாராட்டுவதில்லை. இன்னும் நாங்கள் அவனுக்கே முற்றிலும் கீழ்ப்படிந்த முஸ்லிம்களாக இருக்கின்றோம். இது ஒரு முஸ்லிமுடைய பிரகடனமா இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சொல்றான், நீங்கள் நம்பிக்கை கொண்டது போல் அவர்களும் நம்பிக்கை கொண்டால் நிச்சயமாக அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் ஆவார்கள். இப்ப நேர்வழி எங்க இருக்குது? பைபிளையும் ஏத்துக்கணும், குர்ஆனையும் ஏத்துக்கணும். இதான், இது ரெண்டத்தையுமே ஏத்துக்கிட்டாகணும். பைபிள்ல உள்ள பழைய இது எப்படி ஏத்துக்கிறது? அது ஒரு கொஸ்டின் வரும். அதுல எவ்வளவு கலப்படம் இருக்குது, அது அல்லாவே சொல்றான், அதுல நிறைய இது இருக்குதுன்னு சொன்னா, குர்ஆன் தான் ஃபுர்கான். இதை வச்சு அதை பிரிச்சறியணும். இது எதெல்லாம் பைபிள்ல இருக்குதுன்னு சொல்லுதோ, இது சொல்ற எந்தெந்த விஷயங்கள்லாம் பைபிளோட ஒத்து போகுதோ அதெல்லாம் பைபிள்ல உள்ளது உண்மை. இதுல உள்ள எதுவுமே இல்ல ரசூல்லா சொன்ன எதுவுமே பைபிள்ல இல்லைன்னா அதை உண்மைன்னு சொல்ல வேணாம், பொய்ன்னு சொல்ல வேணாம். ஆனா இதுக்கு மாற்றமா இருக்குன்னா அது கண்டிப்பா நிராகரிக்கப்பட வேண்டியது. இவ்வளவுதான். அது களங்கமா இருக்குது. அந்த களங்கத்தை நீக்கிறதுக்கு ஒரு டூல் தான் எது? குர்ஆனும் ஹதீஸும். அப்ப அதை வச்சுதான் விளங்கணும். அப்ப அந்த அடிப்படையில நாங்க பைபிளை நம்புறோம். இதை நீங்க சொல்லுங்க. எல்லா தூதர்களையும் நம்புறோம், எல்லா தூதர்களுக்கும் அருளப்பட்டதையும் நம்புறோங்கிறத சொல்லுங்க அப்படின்னு நல்லா சொல்லிட்டு சொல்றான். இந்த மாதிரி நம்பினா அவங்களுக்கு எவ்வளவு சிறந்ததா இருக்கும். அதுதான் நேர்வழி. அவங்களும் நேர்வழி பெற்றவங்களா ஆயிடுவாங்க. ஆனால் அவர்கள் புறக்கணிப்பார்களே, ஆனால் அவர்கள் பகைமையில் பிடிவாதமாய் இருக்கிறார்கள் என்பது வெளிப்படையானதாகும். அப்ப என்ன அர்த்தம்? இவங்க இதை புறக்கணிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? இவங்க பொறாமையில இருக்கிறாங்க. அது எப்படி தான் கேள்வி. நாங்கள காட் சூசன் பீப்புள். இப்ப கிறிஸ்தவர்கள் கூட யூதர்களை ஏத்துக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க ஈசா நபி பனு இஸ்ராயலா இருக்கிறதுனாலதான். ஈசா நபி பனு இஸ்ராயல். அப்ப என்ன பண்றாங்க, அவரும் பனு இஸ்ராயலா இருக்கிறதுனால பனு இஸ்ராயலுடைய அந்த கான்செப்டுக்குள்ளே இவங்க நெருங்கி போயிடுறாங்க. அதனாலதான் இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டும் பண்றாங்க. அப்ப இதெல்லாம் எல்லாம் சொல்றான், பொறாமையின் காரணமா தான் இவங்க நிராகரிக்கிறாங்க. ஆகையால் அவர்களுக்கு எதிராக அல்லாஹ் உமக்கு துணை செய்ய போதுமானவன் என்று உறுதி கொண்டு நிம்மதியாயிருங்கள். அவன் யாவற்றையும் செவியுறுபவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றான். கூறுவீராக, அல்லாஹுவின் வர்ணத்தை மேற்கொள்வீராக. அதாவது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மேற்கொள்ளுங்க அப்படிங்கிறான். அந்த வர்ணம்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேர் வச்சுக்கிறாங்களா, யூதர்கள், கிறிஸ்தவர்கள், அப்படி இப்படின்னு பேர் வச்சுக்கிறாங்களா. இந்த பேர்லாம் இல்லாம அல்லாஹ் எந்த மார்க்கத்தை சொல்றான், அல்லாஹ் எந்த நிறத்தை சொல்றான், அதை நீங்க பற்றி பிடிச்சுக்கோங்க. அல்லாஹ்வின் வர்ணத்தை காட்டிலும் யாருடைய வர்ணம் சிறந்தது? நீங்க யாரை வேணாலும் பின்பற்றுங்க, அல்லாஹ் பின்பற்றுறது தான் சிறந்தது. அல்லாஹ் தவிர வேற யாரையும் பின்பற்ற முடியாதுல்ல. அப்ப அல்லாஹ் அதை சொல்லிட்டு மேலும் நாங்கள் அவனுக்கே பணிந்து வாழ்பவராய் இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நபியே, அவர்களிடம் கேட்பீராக, அல்லாஹ்வின் விஷயத்தில் எங்களுடன் நீங்கள் தர்க்கம் புரிகின்றீர்களா? அல்லாஹ் விஷயத்துல எங்க கூட நீங்க தர்க்கம் புரியுறீங்களா? அவனோ எங்களின் அதிபதியும் உங்களின் அதிபதியும் ஆவான். எங்கள் செயல்கள் எங்களுக்கே, உங்கள் செயல்கள் உங்களுக்கே. மேலும் நாங்கள் அல்லாஹ்வுக்கு மட்டுமே எங்கள் அடிபணிதலை முற்றிலும் உரித்தானதாக்கி விட்டோம். இப்போ வருவானுங்க, என்ன பண்ணுவாங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து உட்காந்துட்டு, இந்த மாதிரி வந்து நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா அப்படிலாம் இல்லை பைபிள்ல. நான் அந்த சொன்னேன்ல போன கிளாஸ்ல என்ன சொல்லியிருந்தேன்னா, பைபிள்ல இருக்குது, பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் ரசூலுல்லாஹ் பத்தின முன்னறிவிப்பு இருக்குன்னு சொன்னேன். இந்த தேற்றரவாளர் அப்படின்னு வரக்கூடிய இது இருக்குல்ல, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட வார்த்தை, அந்த கிரேக்க வார்த்தையில இன்ன வார்த்தை இருந்துச்சுன்னா புகழப்பட்டவர்னு அர்த்தம் வரும்.
அப்ப அகமதுங்கிற வார்த்தை ரசூல்லாவை குறிப்பிடுற மாதிரி முகமதுங்கிற வார்த்தை வருது. இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல அந்த வார்த்தையை மாத்தி போட்டு வேற மாதிரி ஆக்கிட்டாங்க. அப்ப அதை மேற்கோள் காட்டி இந்த வசனம் அதைத்தான் குறிக்குது அப்படின்னு சொல்லும்போது, நீங்க அதை மாத்தி போடுறீங்க, அங்க இருக்கிறது வேற தானே அப்படிங்கிறாங்க. நீங்க மாத்தி போட்டீங்கடா, அதான்டா இருக்குது அப்படின்னு சொன்னா, நீங்க உடான்னு சொல்றீங்க, உங்களுக்கு ஏத்த மாதிரி பைபிளை வளைக்க பாக்குறீங்கம்பாங்க. ஆனா இதை நான் சொல்லல, நான் வளைக்கல, அல்லாஹ் சொல்றான், நான் கொடுத்திருக்கேன் அப்படிங்கிறான். அகமது எனும் தூதரை அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அகமது அப்படிங்கிற ஒரு தூதர் வருவார்னு ஈசா நபி முன்னறிவிப்பு செஞ்சதா அல்லாஹ் சொல்றான் குரான்ல. அது பைபிள்ல இருக்குது. ஆனா அது நீங்க மாத்தி வச்சிருக்கீங்க. நீங்க என்ன சொல்றீங்க, குரானை பொய்யுங்கிறீங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் இந்த இடத்துல, அல்லாஹ்வின் விஷயத்தில் நீங்க எங்க கூட தர்க்கம் புரியுறீங்களான்னு கேளுங்க. அல்லாஹ் கேட்க சொல்றான், நபியே நீங்கள் கூறுவீராக, கேட்பீராக, அல்லாஹ்வின் விஷயத்தில் எங்களுடன் நீங்கள் தர்க்கம் புரிகின்றீர்களா? அவனோ எங்களின் அதிபதியும் உங்களின் அதிபதியும் ஆவான். அவன் தான் உன்னையும் படைச்சான், அவன் தான் என்னையும் படைச்சான், எனக்கு அவன் தான் ரப்பு, உனக்கு அவன் தான் ரப்பு. அப்ப எங்கள் செயல்கள் எங்களுக்கே, நாங்க சொல்றது தப்பா இருந்துச்சுன்னா எங்க செயல்கள் எங்களுக்கு, உங்கள் செயல்கள் உங்களுக்கு. மேலும் நாங்கள் அல்லாஹ்வுக்கு மட்டுமே எங்கள் அடிபணிதலை முற்றிலும் உரித்தானதாகி விட்டோம். அல்லது இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப் ஆகியோரும் மற்றும் யாக்கூபின் வழித்தோன்றர்கள் அனைவரும் யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ இருந்தார்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்களா? அப்ப இங்க இங்க மேட்டர் அல்லாஹ் அங்க கொஸ்டின் வச்சுட்டான் பாருங்க. அப்ப யாக்கூபும் இஸ்மாயிலும் இஸ்ஹாக்கும் எல்லாரும், இவங்க எல்லாருமே யூதர்களா இருந்தாங்க நீங்க சொல்றீங்களா? அது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அவர்களிடம் கேளுங்கள், நீங்கள் நன்கறிந்தவர்களா, அல்லாஹ் நன்கறிந்தவனா? ஏன்னா யூதங்கிற வார்த்தை எங்க வந்துச்சு, மூசா நபிக்கெல்லாம் பின்னாடி வந்துச்சு. அதுக்கு முன்னாடி யூதங்கிற வார்த்தையே கிடையாது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், இவங்கெல்லாம் யூதர்கள் நீ எப்படி சொல்லுவ? அந்த வார்த்தை தோன்றுனதே பிற்காலத்துல. அப்ப இவங்களை நீ அப்படி சொல்ல முடியுமா? அப்படி சொல்றதா இருந்தா நீ தெரிஞ்சாலா அல்லாஹ் தெரிஞ்சாலா? அல்லாஹ் சொல்றான் அவங்க எல்லாம் யூதர்கள் இல்லை, அவங்க முஸ்லீம்கள்னு சொல்றான். நீ சொல்ற யூதர்கள் எங்க நிறுவு? எங்கேயாவது இப்ராஹிமோ இஸ்ஹாக்கோ தங்களை தாங்களே யூதர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஜூயிஸ்ன்னு சொன்ன மாதிரி இருக்கா, கிறிஸ்தவர்கள்னு சொல்லியிருக்கிறாங்களா? அந்த ரெண்டு வார்த்தையுமே பின்னாடி இவங்க வந்த பிறகு தோன்றுனது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், இவங்க எல்லாருமே முஸ்லீம்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்கள், அவ்வளவுதான். முஸ்லீம்கள்னா என்ன, எங்கேயுமே முகமதியர்கள் வந்திருக்கா? கிறிஸ்டியன்ஸுங்கிறாங்க, யூதர்கள்னு சொல்றாங்க, இந்த கேட்டகரிலாம் வருதுல. எங்கேயாவது முஸ்லீம்ஸை பார்த்து முகமதியர்கள்னு சும்மா அவங்க தமிழ் மக்கள் பேர் வச்சாங்க. ஆனா அது புழக்கத்துல இல்லை. முஸ்லீம்களாகத்தான் அழைக்கப்படுறாங்க. முஸ்லீம்னா என்ன? இஸ்லாம் என்றால் அமைதி. முஸ்லீம் என்றால் அந்த அமைதி எப்ப ஏற்படும், அல்லாஹ்வுக்கு முழுசா கட்டுப்பட்டா ஏற்படும். அப்ப முஸ்லீம்னா அடிபணிதல், அல்லாஹ்வுக்கு மட்டுமே முற்றிலும் கட்டுப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். அப்ப இவங்க எல்லாருமே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவங்களா இருந்தாங்க. இல்லைன்னு சொல்ல சொல்லு, கட்டுப்படல மீறிக்கிட்டு நடந்தாங்கன்னு சொல்ல சொல்லு. இவங்களாம் முஸ்லீம்களுங்கிறத அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு, நீங்கள் நன்கறிந்தவர்களா, அல்லாஹ் நன்கறிந்தவனா? அல்லாஹ்விடமிருந்து வந்த ஒரு சான்றை தன்னிடம் வைத்துக் கொண்டு அதனை மறைப்பவனை விட பெரிய அக்கிரமக்காரன் யார்? அல்லாஹ்ட்ட இருந்து வந்த சான்று யாரு? ரசூலுல்லாஹ். இவங்க தான் அந்த சான்றுங்கிறதுக்கு இவனுங்கள்ட்ட எவிடன்ஸ் இருக்கு. ஆனா இவனுங்க என்ன பண்றானுங்க, வேணுக்குனே அதெல்லாம் இல்ல, இவர் அது சொல்லல, இவர் அது சொல்லலன்னு மறைக்கிறானுங்களே. அப்ப அல்லாஹ் சொல்றான், இவங்க அக்கிரமக்காரர்கள். மேலும் நீங்கள் செய்து கொண்டிருப்பவை பற்றி அல்லாஹ் கவனமற்றவனாக இருந்து இல்லை. அதாவது இவங்க இந்த செஞ்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து அல்லாஹ் ஒன்றும் தெரிஞ்சுக்காம இல்ல. ஏன்னா உங்களே என்னையும் படைச்சவன், நீங்களும் கடவுளை நம்புறீங்க, இறைவனை நம்புறீங்க, நானும் நம்புறேன். நீங்க எந்த இறைவனை வணங்குறீங்களோ அதே இறைவனை தான் நானும் வணங்குறேன். 2 பேரும் ஒரே இறைவனை தான் வணங்குறோம். என்ன நீங்க அதுக்குள்ள நிறைய இது வேலையை பார்த்து வச்சிருக்கீங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இல்ல, எல்லாம் தெரிஞ்சுதான் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த சமூகத்தினர் சென்று விட்டனர், அவர்கள் சம்பாதித்தவை அவர்களுக்கே, நீங்கள் சம்பாதித்தவை உங்களுக்கே. மேலும் அவர்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி நீங்கள் விசாரிக்கப்பட மாட்டீர்கள். அதுதான் சொல்றான், முந்தைய சமூகத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றான், அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்ததை பத்தி உங்கள்கிட்ட நான் விசாரிக்க போறது கிடையாது, அவங்க சம்பாதிச்சது அவங்களுக்கு, நீங்க சம்பாதிச்சது உங்களுக்கு அப்படின்னு நல்லா சொல்றான். அப்ப ஆமா, இதோட முடியுது. இன்ஷா அல்லாஹ் வேற அடுத்த தொடர்ல அடுத்தடுத்த வசனங்களை பத்தி பார்ப்போம். இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ் அந்த இப்ராஹிம் நபியுடைய கான்செப்டை சொல்லிட்டு, இப்ராஹிம் நபியோட மார்க்கம் தான் பின்பற்ற வேண்டிய மார்க்கம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, எல்லாருமே அதைத்தான் ஏத்துக்கணுங்கிறத அல்லாஹ் இந்த இடத்துல இறுதிப்படுத்துறான். அப்ப யூதர்கள்ட்ட இது வரைக்கும் வந்த தாவா எல்லாமே, ரசூலுல்லாஹ் ஒவ்வொன்னா பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையுமே ஒரு டோட்டலா இதான் அப்படிங்கிற மாதிரி நிறுவன ஒரு பிராக்கெட்டுக்குள்ள வரக்கூடிய வசனங்கள் தான் இதெல்லாம். இந்த நிகழ்வு அதைத்தான் நிறுவுது. இது வரைக்குமா பார்த்துட்டோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல மொத்தத்தை பார்த்துக்கலாம். ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளு. அஸ்ஸலாமு அலைக்கும். يؤتي الحكمة من يشاء ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا